3.8 கண்டினியூ பண்ணுவோமா. ஸோ 3.8 எக்ஸசைஸில் நம்ம இது ஈக்குவேஷன்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஹவு டு சால்வ் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்கள் எப்படி போடணுன்னு. Solve the following equations for which the solution lies in the interval 0 less than or equal to theta less than or equal to 360. ஸோ நமக்கு இங்கே வேண்டிய சொல்யூஷன் வந்து 0க்கும் 360க்கும் நடுவில் இருக்க சொல்யூஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How to solve this. ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடுவோம். எக்ஸசைஸ் 3.8 செகண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin power 4x minus is equal to sin square x. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். This we can write it as, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா sin power 4x minus sin square x is equal to 0ன்னு எழுதலாமா. இப்போ இது இடத்துலேருந்து let us take sin square x common. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன வரும் நமக்கு sin square x minus 1 is equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். therefore sin square x is equal to 0 or sin square x minus 1 is equal to 0. இப்போ இதை ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணலாம் இல்லையா. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். This we can factorize it as sin x plus 1 into sin x minus 1 is equal to 0 ன்னு ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. இப்போ இந்த மூணு கேஸையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin square x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இது மாதிரி sin squareன்னு கொடுத்தாங்கனாலே அதை we have to substitute in this formula. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். தட் இஸ் sin square xக்கு நம்ம cos 2xக்கு என்ன ஃபார்முலா படித்தோம். cos 2x is equal to 1 minus 2 sin square x. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம sin square xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் sin square xக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 1 minus 0. அப்போ therefore cos 2x is equal to 1ன்னு வந்துடும். ஸோ cos 2x is equal to 1ன்னா அப்போ therefore what about the solution பார்க்கலாம். ஸோ காஸோட எந்த வேல்யூக்கு 1 வரும். cos 0 1 வரும் இல்லையா. cos 0 1 வரும். அதுக்கப்புறம் வேறு எந்த வேல்யூக்கு 1 வரும் நமக்கு. cos வந்து you'll get it as 180 கூட -1 தான் வரும். ஸோ cos 0 1 வரும். அதுக்கப்புறம் cos 2π அதுவும் 1 தான் வரும் இல்லையா. cos 360 degree அதுவும் 1 தான் வரும். ஸோ அப்போ therefore cos 2x is equal to cos 0 or cos 2π. அப்போ therefore from this we can say that either 2x is equal to 0 or 2π. அப்போ therefore x is equal to 0 or π. ஸோ இது ஒரு சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் படி பார்க்க போனால் நமக்கு x is equal to 0வும் ஒரு சொல்யூஷன், x is equal to πயும் ஒரு சொல்யூஷன். ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷனுமே பாசிபிள். ஏன்னா cos 0வும் 1 தான், cos 2π அதுவும் 1 தான். ஸோ அப்போ therefore x is equal to 0 or 2π. இங்கே 0 or 2πன்றது வந்து it lies in this range. நமக்கு வந்து 0 and 360க்கு நடுவில் இருக்குது. 0னா 0 டிகிரி, பைனா 180 டிகிரி. ஸோ அப்போ 0லேருந்து 360க்குள்ளே வருது இல்லையா. ஸோ அப்போ therefore this solution is possible. அடுத்த கேஸ் இதை எடுத்துக்கலாம். கேஸ் 2. கேஸ் 2 படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. sin x plus 1 is equal to 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ from the sin x is equal to -1. ஸோ sin எந்த வேல்யூக்கு நமக்கு -1 வரும். ஸோ sin x is equal to sin 270 that is 3π/2. ஸோ sin 270 that is 3π/2 தான் நமக்கு -1 வரும். அப்போ therefore x is equal to 3π/2. ஸோ இந்த ஒரு வேல்யூக்கு மட்டும்தான் நமக்கு -1 வரும். அப்போ therefore x is equal to 3π/2. அது ஒரு சொல்யூஷன். அடுத்தது கேஸ் 3. ஸோ தேர்ட் கேஸ் படி பார்க்க போனால் நமக்கு என்னது sin x -1 is equal to 0. அப்போ from the sin x is equal to 1. இப்போ சைனோட எந்த வேல்யூக்கு 1 வரும் நமக்கு. sin x is equal to sin π/2 sin 90. sin 90 தானே 1. அப்போ therefore x is equal to π/2. அப்போ therefore the solutions are, so the solutions of this equations are, ஸோ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்ன. x is equal to 0, π/2, π, 3π/2. ஸோ இந்த நாலுமே they are the solutions of the given equation. ஸோ இங்கெல்லாம் n பிளாக்ஸ் z போட தேவையில்லை. ஏன்னா இங்கே எண்ணே இல்லை. ஸோ இந்த 4 ஆங்கிள்ஸும் தான் நமக்கு சொல்யூஷன். ஏன்னா இங்கே வந்து சொல்யூஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 0லேருந்து 360க்கு நடுவில் இருக்க சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன்ஸ் பிட்வீன் 0 and 360. ஸோ தட் கேன் பி சாட்டிஸ்ஃபைங் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சொல்யூஷன் 0லேருந்து 360க்கு நடுவில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் இது மட்டும்தான். புரிஞ்சுதாம்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் போடலாமா. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன்
2 cos square x plus 1 is equal to minus 3 cos x. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு 2 cos square x plus 3 cos x plus 1 is equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? 2 into 1 is 2. ஸோ 2 3 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 2 into 1 பிரிக்கலாமா? அப்போ 2 cos square x plus 2 cos x plus cos x plus 1 is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு 2 cos x காமன். ஸோ 2 cos x காமனாக வெளில எடுத்துட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும்? cos x plus 1. இங்கே நம்ம இது ரெண்டுத்தில் plus 1 காமன் வெளியில் எடுத்துட்டோம்னா cos x plus 1 is equal to 0. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 cos x plus 1 into cos x plus 1 is equal to 0. அப்போ from this we can say that 2 cos x plus 1 is equal to 0 or cos x plus 1 is equal to 0 ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுவும் நம்ம ரெண்டு கேஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கேஸ் 1 that is 2 cos x plus 1 is equal to 0. அப்போ from this cos x is equal to minus 1 by 2 ன்னு சொல்லலாமா? cos x is equal to minus 1 by 2. ஸோ cos வந்து நெகட்டிவ். cos வந்து எந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் வரும் உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன் எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனும் ரெண்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும், ரெண்டு குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ இது வந்து minus 1 by 2 வந்திருக்கு. ஸோ அப்போ cos எந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும் உங்களுக்கு? செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் தானே cos நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் cos நெகட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் cos நெகட்டிவ், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் cos பாசிட்டிவ். ஸோ அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும்? செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்னா பை மைனஸ் தீட்டா, தேர்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்னா பை ப்ளஸ் தீட்டா. அப்போ therefore this we can say it as cos x. இப்போ இதே இது ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா அப்போ வெறும் செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளை மட்டும்தான் எடுத்து நம்ம அப்புறம் ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கணும். பிரின்சிபல் சொல்யூஷனுக்கும் நம்ம செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளை மட்டும்தான் எடுக்கணும். புரியுதா? ஆனால் இங்கே நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 0லேருந்து 316 வரைக்கும் உள்ள எல்லா சொல்யூஷன்ஸும் எது சொல்லியிருக்காங்க. அப்போ 0லேருந்து 360க்கு நடுவில்னா அப்போ இந்த செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளும் வரும், தேர்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளும் வரும். அப்போ therefore செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் அப்போ எப்படி எழுதலாம்? இட் கேன் பி ரிட்டன் as cos of pi minus pi by 3. ஏன்னா cos 60 தானே 1 by 2 or cos of pi plus pi by 3. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு தான் வந்து உங்களுக்கு minus 1 by 2 வரும். ஓகேவா? அப்போ therefore cos x is equal to cos, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll get it as 2 pi by 3 or இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா it will be cos 4 pi by 3. அப்போ therefore x is equal to 2 pi by 3 or 4 pi by 3. So these two are the solutions. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் இது ரெண்டுமே சொல்யூஷன் வரும். தட் இஸ் 0லேருந்து 360க்கு நடுவில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இது ரெண்டும். புரியுதா? இதே ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா வெறும் cos x is equal to cos 2 pi by 3ன்னு எடுத்துட்டு then this is of the form cos theta is equal to cos alpha then theta is equal to 2n pi plus or minus alphaன்னு அந்த ஃபார்மில் எழுதணும். புரியுதா? பிரின்சிபல் சொல்யூஷன்னா 2 pi by 3 is x is equal to 2 pi by 3 is the principal வேல்யூன்னு எழுதணும். இது வராது, ஏன்னா இதுதான் நமக்கு 0 to piக்கு நடுவில் இருக்குது, அதனால இது மட்டும் தான் பிரின்சிபல் சொல்யூஷன் எழுதணும். ஆனால் இங்கே நமக்கு கொஸ்டின் வந்து ஜென்ரல் சொல்யூஷனும் கேட்கல, பிரின்சிபல் சொல்யூஷனும் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 0லேருந்து 360க்கு நடுவில் இருக்க எல்லா சொல்யூஷன்ஸையும் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 0லேருந்து 360க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காஸ் ரெண்டு இடத்துல நெகட்டிவாக இருக்கும். அந்த ரெண்டு குவாட்ரண்ட் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கிற ஆங்கிள் வந்து 2 pi by 3, தேர்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் வந்து 4 pi by 3. இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து கேஸ் 2, செகண்ட் கேஸ் பார்க்கலாம். தட் இஸ் cos x is equal to cos x plus 1 is equal to 0. ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் cos x is equal to minus 1ன்னு வந்துடும். ஸோ cos வந்து எந்த வேல்யூக்கு -1 வரும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் நமக்கு 180 டிகிரிக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஒரு தடவை மட்டும்தான் வரும் வேல்யூ. ஓகேவா? cos 0 0, cos 180 மட்டும்தான் வரும், மீதி எந்த இதுக்குமே வந்து -1 வராது. அப்போ therefore this we can write it as cos x is equal to cos pi. அப்போ therefore x is equal to pi. அப்போ therefore the solutions are, so the solutions are x is equal to 2 pi by 3, pi, 4 pi by 3. So these are the solutions. இது எல்லாமே solutions. புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 sin square x plus 1 is equal to 3 sin x. ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த 3 sin x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 2 sin square x minus 3 sin x plus 1 is equal to 0. ஸோ இப்போ இது 2 வந்து 3 வர மாதிரி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? ஸோ இட் இஸ் 2 into
1. So minus 2 minus 1 and factorize பண்ணலாம். So it is 2 sin square x minus 2 sin x minus sin x plus 1 is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து 2 sin x காமனா வெளியில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு sin x minus 1 ன்னு வந்துரும். இது ரெண்டுத்துல இருந்து minus 1 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் sin x minus 1 is equal to 0. அப்போ from this we get that 2 sin x minus 1 into sin x minus 1 is equal to 0. இப்போ இது தனித்தனியா 0 க்கு ஈக்குவேட் பண்ணா 2 sin x minus 1 is equal to 0 or sin x minus 1 is equal to 0 ன்னு வந்துரும். இப்போ இது case 1 case 2 நம்ம ரெண்டு கேஸா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் case 1. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் 2 sin x minus 1 is equal to 0. ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, அப்போ from this you can say that sin x is equal to 1 by 2 சொல்லலாம் இல்லையா. sin x is equal to 1 by 2 ன்னு சொல்லலாம். இப்போ sin is positive. பாசிட்டிவ்னா எந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் sin பாசிட்டிவ்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin is positive இல்லையா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் sin பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் sin பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் அப்படியே எடுத்துக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்? பை மைனஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் அப்படியே தீட்டான்னு எடுத்துக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்? பை மைனஸ் தீட்டா. அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம்னா this we can write it as sin x is equal to sin pi by 6 or sin pi minus pi by 6. ஏன்னா sin 30 டிகிரி தான் 1 by 2. ஸோ அதனால் நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளுமே எடுக்கிறோம். ஏன்னா இந்த கொஷின் வந்து 0லேருந்து 360க்கு நடுவில் இருக்க சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்கன்னு கேட்டதுனால நம்ம இப்படி போடுறோம். இதே பிரின்சிபல் சொல்யூஷன் கேட்டிருந்தாங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு பிரின்சிபல் சொல்யூஷனாக வரும், இது வராது. புரியுதா? ஏன்னா நமக்கு சைனோட இது பிரின்சிபல் சொல்யூஷன் ரேஞ்ச் என்ன? இது minus pi by 2 to pi by 2 இந்த ரேஞ்சுக்குள்ளே. அப்படி பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ therefore it is sin x is equal to sin pi by 6 or ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா sin 5 pi by 6. அப்போ therefore x is equal to pi by 6 or 5 pi by 6. So these are the solutions. அடுத்து case 2 பார்க்கலாம். ஸோ செகண்ட் கேஸ். So second case படி என்னது? It is sin x minus 1 is equal to 0 இல்லையா. அப்போ from this sin x is equal to 1. sin x is equal to 1. sin எந்த வேல்யூக்கு 1 வரும்? உங்களுக்கு sin 90க்கு மட்டும்தான் 1 வரும். குவாட்ரண்டல் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஒரு தடவை தான் வரும். ஸோ sin 90க்கு மட்டும்தான் 1 வரும். ஸோ அப்போ therefore sin x is equal to sin pi by 2. அப்போ therefore x is equal to pi by 2. அப்போ therefore the solutions are So the solutions are x is equal to pi by 6, pi by 2, 5 pi by 6. So these are the solutions. இதெல்லாம் தான் இந்ததோட solutions, இந்த equationோட solutions. அடுத்தது fourth one பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos 2x is equal to 1 minus 3 sin x. cos 2x is equal to 1 minus 3 sin x. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த cos 2x in terms of sineல எழுதிக்கலாம். cos 2x in terms of sineல எழுதிக்கலாம். ஸோ cos 2x in terms of sineல என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம? 1 minus 2 sin square x இல்லையா. cos 2x in terms of sineல என்ன ஃபார்முலா? 1 minus 2 sin square x. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு என்ன வரும்? you'll get it as minus 1 plus 3 sin x is equal to 0. ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இது ரெண்டுத்துலேருந்து என்ன காமனாக நம்ம வெளில எடுக்கலாம்? sin x காமனாக வெளில எடுக்கலாம். sin x வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? இங்கே வில் பி ஹேவிங் 3. இங்கே நமக்கு மீதி என்ன இருக்கும்? மைனஸ் 2 sin x is equal to 0. இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ sin x is equal to 0 or 3 minus 2 sin x is equal to 0. ஓகேவா? அப்போ இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு case 1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் படி என்ன வரும்? sin x is equal to 0. அப்போ therefore sin x is equal to sin எந்த வேல்யூக்கு 0 வரும்? sin 0வும் வரும், அதே சமயத்தில் sin பையும் வரும். sin 180 டிகிரி, sin 180யும் 0 தான். ஸோ அப்போ therefore sin 0 sin pi. அப்போ therefore x is equal to 0 or pi. So these are the solutions for this case 1. இப்போ case 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். Let us consider case 2. case 2 கன்சிடர் பண்ணி கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 minus 2 sin x is equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்போ from this we can say that 2 sin x is equal to 3 or sin x is equal to 3 by 2. So 3 by 2ங்கிறது it is 1.5 which is greater than 1. But நமக்கு என்ன தெரியும்? But we know that
நமக்கு என்ன தெரியும் sin x always lies between -1 and +1 இல்லையா -1 less than or equal to sin x less than or equal to 1 எப்பயுமே sin x ஓட வேல்யூ வந்து 1 -1க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும் 1 விட ஜாஸ்தியாக போகவே போகாது அப்போ therefore இதுக்கு this has no solution so this equation has no solution ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நமக்கு இந்த ரெண்டு சொல்யூஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் 0 π இந்த ரெண்டு சொல்யூஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம தேர்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடலாம் தேர்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு சால்வ்னு கொடுத்துருக்காங்க சால்வ்னா என்ன பண்ணணும் we have to find the general solution கண்டுபிடிக்கணும் ஸோ sin 5x minus sin x is equal to cos 3x ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin 5x minus sin x is equal to cos 3x ஓகேவா இப்போ இது ரெண்டுத்துக்கும் let us use the formula sin c minus sin d sin c minus sin d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம் it is 2 cos c plus d by 2 that is 5x plus x divided by 2 into sin c minus d by 2 that is 5x minus x by 2 இந்த cos 3x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரும் so minus cos 3x is equal to 0 ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது இது ஆங்கிள் இது வேல்யூ ஓகேவா ஸோ அப்போ இட் இஸ் 2 cos of 6x by 2 which is 3x into sin of இது 4x by 2 which is 2x minus cos 3x is equal to 0 இப்போ இது ரெண்டுத்துலேருந்து can we take cos 3x common cos 3x காமனாக வெளில எடுத்துலாம் இப்போ மீது நமக்கு என்ன இருக்குது 2 sin 2x minus 1 is equal to 0 இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் cos 3x is equal to 0 or 2 sin 2x minus 1 is equal to 0 இப்போ இது case 1 first case discuss பண்ணுவோம் that is cos 3x is equal to 0 so இது எந்த ஃபார்மில் இருக்குது this is of the form so இது எந்த ஃபார்மில் இருக்குது cos x or cos theta is equal to 0 cos theta is equal to 0 னா அதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம் நம்ம theta is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z இதான சொல்யூஷன் சொன்னோம் நம்ம cos theta is equal to 0 க்கு இதான சொல்யூஷன் சொன்னோம் அப்போ therefore இந்த இடத்துல இப்போ நமக்கு இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது 3x இப்போ therefore 3x is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z ன்னு சொல்லலாம் or in other words x is equal to இந்த 3 எங்கள் denominator எடுத்துகிட்டு வந்துருவோம் so it is 2n plus 1 into pi by 6 where n belongs to z is the general solution ஸோ இங்கெல்லாம் நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருக்கோம் புரிஞ்சுதா ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் சொல்யூஷன் இது கேஸ் 1 படி அடுத்து கேஸ் 2 செகண்ட் கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ செகண்ட் கேஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 sin 2x minus 1 is equal to 0 அப்போ from this we can say that sin 2x is equal to 1 by 2 ன்னு சொல்லலாமா அப்போ therefore sin 2x is equal to principal value எழுதுவோம் ஸோ principal value is going to be நமக்கு sin pi by 6 இல்லையா sin 30 degree which is sin pi by 6 is the principal value அதனால தான் நம்ம ஒன்று மட்டும் தான் எழுதிருக்கோம் now this is of the form ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது sin theta is equal to sin alpha ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் படித்தோம் theta is equal to n pi plus minus 1 whole power n into alpha where n belongs to z ஸோ இதான சொல்யூஷன் படித்தோம் அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது we have 2x இப்போ therefore 2x is equal to n pi plus minus 1 whole power n into pi by 6 where n belongs to z நமக்கு என்ன வேணும் x தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இதுலேருந்து x கண்டுபிடிப்போம் இப்போ x என்ன வரும் it will be it is n pi by 2 plus minus 1 whole power n into pi by 12 where n belongs to z is the general solution.
So it's the general solution. So இது ரெண்டும் தான் இந்த ஈக்குவேஷனுக்கு general solution. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த sin c மைனஸ் sin d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இதுமாதிரி காமனாக வெளில எடுக்கணும். இந்த cos 3x கேன்சல் பண்ணக்கூடாது. cos 3x கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் இது கேன்சல் பண்ணக்கூடாது. இது மாதிரி காமனாக வெளியில் எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக ஜீரோக்கு இக்குவேட் பண்ணி இதுக்கு ஒரு தனி சொல்யூஷன் இதுக்கு ஒரு தனி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இது ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இது தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 cos square theta + 3 sin theta - 3 = 0. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 cos square theta + 3 sin theta - 3 = 0. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுவோம், இந்த cos square in terms of sineல மாற்றிடலாம். ஸோ இது எப்படி in terms of sineல மாற்றலாம், இது 1 - sin square thetaன்னு எழுதிக்கலாமா, plus 3 sin theta minus 3 is equal to 0 ன்னு சொல்லலாமா. இப்போ இந்த 2 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 minus 2 sin square theta plus 3 sin theta minus 3 is equal to 0. So 2 minus 3 என்ன வரும் உங்களுக்கு, it will be minus 1. So அப்போ you'll get it as minus 2 sin square theta plus 3 sin theta minus 1 is equal to 0. So throughout நம்ம மைனஸ் ஆல் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ மைனஸ் ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வரும் உங்களுக்கு, 2 sin square theta plus minus 3 sin theta plus 1 is equal to 0 வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். ப்ரீவியஸ் சம்மில் இதே மாதிரி போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ஸோ 2 × 1 2, 2 எப்படி -3 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், -2 - 1ன்னு சொல்லலாமா. அப்போ therefore this can be written as 2 sin square theta minus 2 sin theta minus sin theta plus 1 is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 2 sin thetaவை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், sin theta minus 1. அண்ட் தென் இது ரெண்டுத்துலேருந்து -1 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு sin theta minus 1 is equal to 0. அகைன் இது ரெண்டுத்துலேருந்து sin theta minus 1 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி நமக்கு 2 sin theta minus 1 is equal to 0. இப்போ இது தனித்தனியாக ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ it is sin theta minus 1 is equal to 0 or 2 sin theta minus 1 is equal to 0. இப்போ இதிலேருந்து கேஸ் 1, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். that is sin theta minus 1 is equal to 0. அப்போ from this sin theta is equal to 1. ஸோ sin எந்த வேல்யூக்கு 1 வரும் உங்களுக்கு, sin 90 degree, sin pi/2. ஓகேவா, இந்த ஒரு வேல்யூக்கு மட்டும்தான் 1 வரும். ஸோ this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, it is sin theta is equal to sin alpha. அந்த ஃபார்மில் இருக்கா. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம், theta is equal to n pi plus -1 whole power n into alpha where n belongs to z. So this is the general solution படித்தோம். பட் இங்கே தீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, தீட்டாவே தான் இருக்குது. ஸோ அப்போ theta is equal to n pi plus -1 whole power n into pi/2 where n belongs to z is the general solution. ஸோ இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். அடுத்தது கேஸ் 2, செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸில் இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். தட் இஸ் 2 sin theta minus 1 is equal to 0. அப்போ from this sin theta is equal to 1/2. ஸோ sin எந்த வேல்யூக்கு 1/2 வரும், it will be sin theta is equal to sin pi/6. ஸோ அது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, இங்கே பிரின்சிபல் வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் வேல்யூன்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளில் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அப்போ therefore this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, sin theta is equal to sin alpha. அப்போ therefore theta is equal to n pi plus -1 whole power n into pi/6 where pi/2. n pi plus -1 whole power n into alpha where n belongs to z. So this is the general solution. இல்லையா. அப்போ இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும், theta is equal to n pi plus -1 whole power n into pi/6 where n belongs to z. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு தான் அப்புறம் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். முதல்ல அதுக்குரிய ஃபார்முலா எழுதணும். இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன். ஃபார்முலா எழுதிட்டு தான் நம்ம ஜென்ரல் எழுதணும், சொல்யூஷன் எழுதணும். டைரெக்டாக சொல்யூஷன் எழுதக்கூடாது. ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம இந்த தேர்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன், இட் இஸ் கிவன் தட் cos theta plus cos 3 theta is equal to 2 cos 2 theta. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ இட் இஸ்
cos theta plus cos 3 theta is equal to 2 cos 2 theta. So இங்கே இது ரெண்டுத்துக்கும் cos c plus cos d formalize பண்ணுவோம். So cos c plus cos d formalize பண்ணா என்ன வரும்? It will be 2 cos c plus d by 2, that is theta plus 3 theta by 2 into cos c minus d by 2, that is theta minus 3 theta by 2. இந்த 2 cos theta இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரும். minus 2 cos 2 theta is equal to 0. இப்போ இதை simplify பண்ணா என்ன வரும்? 2 cos of 4 theta by 2 which is 2 theta. இங்க it is cos of minus 2 theta by 2 which is minus theta ன்னு வந்துரும். minus 2 cos 2 theta is equal to 0. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? we have 2 cos 2 theta common. அப்ப மீதி நமக்கு இங்க என்ன இருக்கு? cos of minus theta is cos theta. So அப்ப இது cos theta minus 1 is equal to 0 ன்னு வந்துரும். இப்போ தனித்தனியா 0 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப cos 2 theta is equal to 0 or cos theta minus 1 is equal to 0. So இப்போ case 1. So first case படி என்னது? cos theta cos 2 theta is equal to 0. So இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? This is of the form. So இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? cos theta is equal to 0. So இதுக்கு என்ன சொல்யூஷன் படிச்சோம்? theta is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z is the general solution படிச்சோம். So இங்க theta க்கு பதிலா we have 2 theta. So therefore we can say that 2 theta is equal to 2n plus 1 into pi by 2 where n belongs to z. Or in other words, theta is equal to நமக்கு வேண்டியது theta தான். So 2n plus 1 into pi by 4 where n belongs to z is the general solution. So இது ஒரு general solution. அடுத்தது case 2. Second case எடுத்துக்கலாம். So case 2ல நம்ம இதை 0 க்கு equate பண்ணுவோம். So இதை 0 க்கு equate பண்ணா என்ன வரும்? cos theta minus 1 is equal to 0. அப்ப from this cos theta is equal to 1. So cos theta is equal to, so cos எந்த வேல்யூக்கு 1 வரும்? cos 0. cos 0 தானே 1. So this is of the form. This is of the form. So இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? cos theta is equal to cos alpha. அந்த ஃபார்ம்ல இருக்கா? அதுக்கு என்ன சொல்யூஷன் படிச்சோம் நம்ம? theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z ன்னு படிச்சோம் இல்லையா? இதான சொல்யூஷன் படிச்சோம். அப்ப therefore here we can say that theta is equal to 2n pi plus or minus 0, or in other words theta is equal to 2n pi where n belongs to z is the general solution. So இதுதான் general solution. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக 0 க்கு ஈக்குவேட் பண்ணி ஃபார்முலா எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுமோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுத வேண்டியதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus sin 3 theta plus sin 5 theta is equal to 0. ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா sin theta plus sin 3 theta plus sin 5 theta is equal to 0. இங்கே வந்து இந்த sin c plus sin d இது ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு sin 3 theta வரும். அப்போ தான் அதை நம்ம காமனாக வெளில எடுக்க முடியும். ஸோ அதனால் இது ரெண்டுத்துக்கும் we are going to use a formula sin c plus sin d. sin c plus sin d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 2 sin c plus d by 2, that is theta plus 5 theta by 2 into cos c minus d by 2, that is 5 theta minus theta by 2 plus sin 3 theta is equal to 0. So இப்போ இதை simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 theta by 2 which is 3 theta ன்னு வந்துரும். So 2 sin 3 theta into cos of இது 4 theta by 2 which is 2 theta ன்னு வந்துரும் plus sin 3 theta is equal to 0. இப்போ இதை தனித்தனியாக 0 க்கு ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். சரி, இதில் sin 3 theta முதல்ல காமனாக வெளில எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா மீதி நமக்கு 2 cos 2 theta plus 1 is equal to 0 ன்னு வந்துரும். அப்போ from this sin 3 theta is equal to 0 or 2 cos 2 theta plus 1 is equal to 0 ன்னு வந்துரும். இப்போ தனித்தனியாக நம்ம சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதான். ஸோ கேஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் படி என்னது? sin 3 theta is equal to 0. This is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? this is of the form sin theta is equal to 0. அதுக்கு என்ன சொல்யூஷன் படித்தோம்? theta is equal to n pi where n belongs to z. இதான சொல்யூஷன் படித்தோம். அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக we have 3 theta. So 3 theta is equal to n pi where n belongs to z, or in other words theta is equal to n pi by 3 where n belongs to z is the general solution.
ஸோ இதுதான் இங்கே ஜென்ரல் சொல்யூஷன். அடுத்தது கேஸ் 2, செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸ் இதை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். தட் இஸ் 2 cos 2 theta plus 1 is equal to 0. அப்போ from this cos 2 theta is equal to minus 1 by 2. ஸோ காஸ் வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும்? காஸுக்கு செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் காஸ் வந்து எந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும்? செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவாக இருக்கும். பட் காஸோட பிரின்சிபல் ரேஞ்ச் என்ன? 0 to π. காஸோட பிரின்சிபல் ரேஞ்ச் வந்து 0 to π. ஸோ அப்போ எந்த ஆங்கிள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்? நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுத்தால் தான் இந்த 0 to πங்கிற இந்த ரேஞ்ச்குள்ளே வரும். therefore you have to consider the second quadrant angle. second quadrant angle எப்படி எடுக்கணும்? we have to take it as π minus theta. second quadrant angle எப்படி எடுக்கணும்? π minus theta எடுக்கணும். So therefore this we can write it as cos 2 theta is equal to cos of π minus, so it is π by 3. ஏன்னா cos 60 degree தான் 1 by 2, so π minus π by 3. That is cos 2 theta is equal to cos of 2 π by 3. Now this is of the form. So இது எந்த ஃபார்மில் இருக்கு? It is of the form cos theta is equal to cos alpha. அந்த ஃபார்மில் இருக்கா? அப்போ therefore theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. So this is the solution. அப்போ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? we have 2 theta. So 2 theta is equal to 2n pi plus or minus 2 pi by 3 where n belongs to z. இப்போ நமக்கு என்ன வேணும்? தீட்டா வேணும். ஸோ தீட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? த்ரூ அவுட் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? n pi plus or minus pi by 3 where n belongs to z is the general solution. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ரெண்டுமே ஜென்ரல் சொல்யூஷன். இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன், இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த்து சம் போடலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? It is given that sin 2 theta minus cos 2 theta minus sin theta plus cos theta is equal to 0. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு we are going to use a formula sin c plus sin d. அதே மாதிரி இது cos c plus cos d அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sin 2 theta minus cos 2 theta minus sin theta plus cos theta is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்துக்கும் sin c minus sin d ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். sin 2 thetaக்கும் இந்த sin thetaக்கும் sin c minus sin d. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? 2 sin c plus d by 2, that is 3 theta by 2 into cos c minus d by 2, 6 theta by 2 வந்துடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம மைனஸை வெளியில் எடுத்துருவோம். மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? cos 2 theta minus cos thetaன்னு வந்துடும். இப்போ இதுக்கு cos c minus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆர் இதை இப்படி எடுத்துக்கலாம். let us take it like this. மைனஸை வெளியில் எடுக்க வேணாம். let us take it like this. இதை வந்து ப்ளஸ் cos theta minus cos 2 thetaன்னு எடுத்துக்கோம் is equal to 0. இப்போ இதுக்கு cos c minus cos d. cos c minus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணோம். so it is 2 sin 3 theta by 2 into cos theta by 2. so இது cos c minus cos d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம? it is 2 sin plus 2 sin c plus d by 2, that is 3 theta by 2 into sin d minus c by 2, d minus c by 2, 6 theta by 2 is equal to 0. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது? we have 2 sin 3 theta by 2 காமன். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது? we have cos theta by 2 plus sin theta by 2 is equal to 0ன்னு வந்துடும். இப்போ இதை தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். அப்போ therefore sin 3 theta by 2 is equal to 0 or cos theta by 2 plus sin theta by 2 is equal to 0. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1, that is sin 3 theta by 2 is equal to 0. இந்த கேஸ் எடுத்துக்கோம். இது எந்த ஃபார்மில் இருக்குது? this is of the form sin theta is equal to 0. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்? theta is equal to n pi where n belongs to z is the general solution பார்த்தோம். பட் இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? we have 3 theta by 2 is equal to n pi. therefore இல்லையா, where n belongs to z. நமக்கான என்ன வேணும்? தீட்டா தான் வேணும். ஸோ அப்போ இந்த 3/2வால் நம்ம இந்த 3/2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த 3/2 அந்த பக்கம் போகும்போது theta is equal to 2n pi by 3 where n belongs to z is the general solution.
So this is the general solution. அடுத்து case 2 டிஸ்கஸ் பண்ணுவோம். So second case. So second caseல இதை நம்ம எடுத்துக்கணும். That is cos theta by 2 plus sin theta by 2 is equal to 0. So இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? sin theta by 2 is equal to minus cos theta by 2 சொல்லலாமா? இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருந்தோம். நம்ம இருக்கா எக்ஸாம்பிள் சம்மில் இதே மாதிரி போட்டிருந்தோம். இப்போ இந்த cos theta by 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? sin theta by 2 by cos theta by 2 is equal to minus 1 வரும். Or in other words, tan theta by 2 is equal to minus 1. So minus 1 எப்படி tan வர மாதிரி எதலாம்? So it can be written as tan of minus pi by 4. ஏன்னா நெகட்டிவ். ஸோ அப்போ tan வந்து எந்த குவாட்ரண்ட் எடுக்கணும் நமக்கு? tan எந்த ரெண்டு குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ்? செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். tan வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். பட் பிரின்சிபல் ரேஞ்ச் ஆஃப் tan என்ன? அது வந்து minus pi by 2 to pi by 2. அப்போ எந்த குவாட்ரண்ட் எடுக்கணும்? ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் எடுக்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்? மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் தீட்டா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் பை மைனஸ் தீட்டா, தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் பை ப்ளஸ் தீட்டா, ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்தால் மைனஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். Now this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் tan theta is equal to tan alpha. அதுக்கு என்ன சொல்யூஷன் படித்தோம் நம்ம? theta is equal to n pi plus alpha where n belongs to z. இதான சொல்யூஷன் படித்தோம். பட் இங்கே நமக்கு தீட்டாக்கு பதில் என்ன இருக்குது? we have theta by 2. so theta by 2 is equal to n pi plus of minus pi by 4. அப்போ it is minus pi by 4 where n belongs to z ன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன வேணும்? தீட்டா தான் வேணும். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தீட்டா பை 2. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2ஆல் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n pi plus pi by minus pi by 2 where n belongs to z is the general solution. So this is the general solution. புரியுதாமா? 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதிடும். புரிஞ்சுதா இது? ஸோ இது ரெண்டும் தான் இந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் சொல்யூஷன். இந்த சம்மெல்லாம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகத்துக்கு வரும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 6th ஒன் பார்க்கலாம். ஸோ 6th ஒன் வந்து இது அடுத்த டைப். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 6th சப்டிவிஷன். ஸோ இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta is equal to root 2. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா, this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா, a cos theta plus b sin theta is equal to c. ஸோ இங்கே வந்து a is equal to 1, b is equal to 1 and c is equal to root 2. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணும்? we have to divide the equation throughout by root of a square plus b square. ஸோ அப்போ which is root of 1 plus 1 which is equal to root 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ we have to divide this equation by root 2. ஸோ root 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get this as 1 by root 2 into sin theta plus 1 by root 2 into cos theta is equal to root 2 by root 2 வந்துடும். ஸோ இந்த 1 by root 2க்கு பதிலாக can we replace this as cos 45? இந்த cos 45 replace பண்ணலாமா? ஸோ அப்போ இது எப்படி எதெல்லாம்? cos theta into cos 45 that is cos pi by 4 plus இது sin theta into sin pi by 4. இந்த 1 by root 2 sin pi by 4 replace பண்ணிட்டோம் which is equal to 1. Now this is of the form cos A cos B plus sin A sin B which is cos of A minus B. ஸோ அப்போ இங்கே இது எப்படி எழுதணும்? cos of theta minus pi by 4. இங்கே வந்து theta தான் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி எழுதணுமா? pi by 4 முதல்ல வர மாதிரி எழுதக்கூடாது. theta minus pi by 4ன்னு தான் எழுதணும். which is equal to cos எந்த வேல்யூக்கு 1 வரும்? cos 0 1. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? this is of the form cos theta is equal to cos alpha. ஸோ அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. இதான சொல்யூஷன். இப்போ நமக்கு இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? theta minus pi by 4 இருக்குது. ஸோ அப்போ therefore theta minus pi by 4 is equal to 2n pi plus or minus 0 where n belongs to z. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேணும்? தீட்டா தான் வேணும். அப்போ இந்த மைனஸ் பை பை 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n pi plus pi by 4 where n belongs to z is the general solution. So this is the general solution. புரிஞ்சுதாமா?
புரிஞ்சுதா? இந்த மாதிரி சம் கொடுத்தா எப்படி போகணும்னு புரியுதா? இது இது ஒரு அடுத்த டைப்பு. இது பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரியணும். ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ இல்லை ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எடுத்து எழுதிட்டு we have to divide the equation throughout by root of a square plus b square பண்ணிவிட்டு இந்த 1/√க்கு பதிலாக cos pi by 4னும் இந்த 1/√க்கு பதிலாக sin pi by 4னும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம cos theta is equal to cos alpha போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு செவன்த் ஒன். ஸோ செவன்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? sin theta ப்ளஸ் √3 cos theta is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதுவும் அதே டைப் தான். பார்த்தாலே தெரியுது இல்லையா? a cos theta ப்ளஸ் b sin theta is equal to c அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? ஸோ பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஸோ இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? sin theta ப்ளஸ் √3 cos theta is equal to 1. ஸோ இது பார்த்தாலே தெரியுது. ஸோ திஸ் is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது? a cos theta ப்ளஸ் b sin theta is equal to c. ஸோ இங்கே a is equal to √3, b is equal to 1 and c is equal to 1. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு சொல்யூஷன் எப்படி படித்தோம்? we have to divide the equation throughout by root of a square plus b square. ஸோ அப்போ என்ன வரும்? it is root of 3 square plus 1 which is √4 which is equal to 2 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ throughout 2 ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? it will be √3 by 2 into cos theta plus 1 by 2 into sin theta is equal to 1 by 2 வந்துடும். இப்போ இந்த √3 by 2 நம்ம எப்படி எழுதலாம்? √3 by 2 we can write it as cos of pi by 6ன்னு எழுதலாமா? ஏன்னா cos 30 degree அதான √3 by 2. ஸோ cos pi by 6 plus sin theta into 1 by 2 எப்படி எழுதலாம்? sin pi by 6ன்னு எழுதலாம் which is equal to 1 by 2. Now this is of the form cos a cos b plus sin a sin b which is cos of a minus b. ஸோ அப்போ இது cos of theta minus pi by 6. திரும்பவும் சொல்கிறேன், theta முதல்ல வர மாதிரி தான் எழுதணும். which is equal to இதை எப்படி in terms of cosல எழுதலாம்? it can be written as cos pi by 3. ஏன்னா cos 60 degree தான் 1 by 2. ஓகேவா? now this is of the form cos theta is equal to cos alpha. அந்த ஃபார்மில் இருக்கா? ஜென்ரலாக இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் cos theta is equal to cos alphaன்ற ஃபார்மில் தான் வரும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று மட்டும்தான் நம்ம sin theta is equal to sin alphaன்ற ஃபார்ம் கொண்டு வந்தோம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் cos theta is equal to cos alpha. ஸோ அதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம்? theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. ஸோ இதான் சொல்யூஷன் படித்தோம். இங்கே நமக்கு தீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? இங்கே instead of theta what do we have? theta minus pi by 6. ஆல்ஃபாக்கு பதிலாக pi by 3. ஸோ அப்போ therefore we can say that theta minus pi by 6 is equal to 2n pi plus or minus pi by 3 where n belongs to z. ஓகேவா? இப்போ இது ரெண்டு சொல்யூஷனுமே தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். that is theta is equal to 2n pi plus pi by 3 plus pi by 6. அது ஒரு சொல்யூஷன். ஆர் theta is equal to 2n pi minus pi by 3 plus pi by 6. இது ஒரு சொல்யூஷன். இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ theta is equal to ஸோ n belongs to z. இங்கேயும் நமக்கு n belongs to z. ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2n pi ப்ளஸ் இது ரெண்டுத்துக்கும் LCM is going to be 6 இல்லையா? ஸோ இங்கே 2 pi plus pi which is going to be you will get it as 3 pi by 6 where n belongs to z. ஸோ இங்கே என்ன வரும்? theta is equal to 2n pi இது ரெண்டுத்துக்கும் again the LCM is 6. ஸோ minus 2 pi plus pi where n belongs to z ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ you'll get this as theta is equal to 2n pi plus 3 pi by 6. அப்போ which is pi by 2ன்னு வந்துடும் இல்லையா? 3 pi by 6 அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு pi by 2 where n belongs to z. ஸோ இது ஒரு சொல்யூஷன். ஆர் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா theta is equal to 2n pi. ஸோ minus 2 pi plus pi என்ன வரும்? minus pi by 6 where n belongs to z. ஸோ இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் ஆர் த ஜென்ரல் சொல்யூஷன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டுமே ஜென்ரல் சொல்யூஷன். ஏன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டு ஒரு சொல்யூஷன், மைனஸ் போட்டு ஒரு சொல்யூஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சி எழுதணும். புரியுதா? we are finding it. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 8th சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 8th ஒன். ஸோ cot theta plus cosecant theta is equal to √3. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 8th ஒன்.
இந்த மாதிரி சொல்யூஷனில் வந்து சைன் காஸ் tan இல்லாமல் காட் சீக்கண்ட் கொசிகண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ் அண்ட் tan. சைன் காஸ் டேனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இதை நம்ம சைன் அண்ட் காஸில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? ப்ளஸ் கொசிகன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு √3. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன? சைன் தீட்டா இஸ் எல்சிஎம். ஸோ இங்கே என்ன வரும்? காஸ் தீட்டா ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு √3 சைன் தீட்டான்னு வந்துடும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் இந்த காஸ் தீட்டாவை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆர் இந்த √3 சைன் தீட்டாவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ இட் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் √3 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லாமா? இந்த 1 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும், -1ன்னு வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். This is of the form. So இது எந்த ஃபார்மில் இருக்குது? a cos theta plus b sin theta is equal to cங்கிற ஃபார்முக்கு வந்துருச்சா? இப்போ a என்ன? 1, b என்ன? -√3, c என்ன? -1. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னோம்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ இட் இஸ் ரூட் ஆஃப் 1 + 3. ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 3 ஆகிடும். which is equal to √4, which is equal to 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 ஆல் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? you get it as 1/2 into cos theta minus √3/2 into sin theta is equal to -1/2 வந்துடும். Now இந்த 1/2 எப்படி எழுதலாம்? in terms of cosல how shall we write it in terms of cos? cos pi/3 எழுதலாமா? cos 60 degree minus sin theta into √3/2 in terms of sinல எப்படி எழுதலாம்? sin pi/6 sin pi/3 எழுதலாம் இல்லையா? is equal to -1/2. Now this is of the form cos A cos B plus minus sin A sin B, which is cos of A plus B. இந்த ஃபார்முலா என்ன? cos of A plus B. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? cos of theta plus pi/3 is equal to, ஸோ இது வந்து நெகட்டிவ். காஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இப்போ எடுக்கணும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் எடுக்கணும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ காஸ் எந்த 2 குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ்? செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். பட் காஸோட பிரின்சிபல் ரேஞ்ச் என்ன? 0 to π. ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிளை தான் கன்சிடர் பண்ணணும். செகண்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்? π மைனஸ் தீட்டான்னு எடுக்கணும். ஸோ அப்போ இட் இஸ் கோயிங் டு பி காஸ் ஆஃப் π மைனஸ் pi/3. அப்போ தேர்ஃபோர் திஸ் we can write it as cos of theta plus pi/3 is equal to cos 2π/3. So இது எந்த ஃபார்மில் இருக்குது? this is of the form. this is of the form. So இது எந்த ஃபார்மில் இருக்குது? cos theta is equal to cos alphaன்ற ஃபார்மில் இருக்கா? cos theta is equal to cos alpha. அப்போ therefore theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. இதான சொல்யூஷன். ஆனால் இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? we have theta plus pi/3. ஆல்ஃபாக்கு பதிலாக 2π/3. ஸோ அப்போ therefore we can say that theta plus pi/3 is equal to 2n pi plus or minus 2π/3 where n belongs to z. ஸோ இதுக்கும் நம்ம ரெண்டு சொல்யூஷனும் கண்டுபிடிப்போம். therefore theta is equal to 2n pi plus 2π/3 minus π/3 where n belongs to z. இது ஒரு சொல்யூஷன். or theta is equal to 2n pi minus 2π/3 minus π/3 where n belongs to z. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? theta is equal to 2n pi. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you'll get it as π/3 where n belongs to z. ஸோ இது ஒரு ஜென்ரல் சொல்யூஷன். இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ theta is equal to, ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா -3π/3. அப்போ you'll get it as 2n pi minus pi. ஏன்னா -3π/3 3 கேன்சல் ஆகிட்டு -pi where n belongs to z. ஸோ these two are the general solutions. Are the general solutions. So these are the general solutions. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் 9th one. 9th சம். இந்த சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan theta plus tan of theta plus pi/3 plus tan of theta plus 2π/3 is equal to √3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan theta plus tan of theta plus pi/3 plus tan of theta plus 2π/3 is equal to √3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதுக்கெல்லாம் வந்து tan of a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? tan theta plus இது tan theta plus tan pi/3
divided by 1 minus tan theta into tan pi by 3. அதுமே இங்கே ஃபார்முலைஸ் பண்ணால் என்ன வரும் tan theta plus tan 2 pi by 3 divided by 1 minus tan theta into tan 2 pi by 3 வந்துருமா this is equal to root 3. ஓகேவா ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் ஸோ it is tan theta plus இது tan theta plus tan pi by 3 tan pi by 3 னா என்ன அர்த்தம் it is tan 60 degree tan 60 degree வேல்யூ என்ன root 3 divided by 1 minus ஸோ இது root 3 into tan theta னு வந்துடும் plus இங்கே tan theta plus இந்த tan 2 pi by 3 எப்படி எழுதலாம் tan of pi minus pi by 3 னு எழுதிக்கலாமா tan of pi minus pi by 3 divided by 1 minus tan theta into tan of pi minus pi by 3 னு எழுதிக்கலாம் is equal to root 3. So this is tan of 180 minus theta. 180 minus theta lies in second quadrant. Second quadrant la tan is negative and 180 இருக்கறனால same function. So for this we can write it as tan theta plus root 3 divided by 1 minus root 3 tan theta plus இது tan theta minus tan pi by 3 ஏனா minus tan pi by 3 னு வந்துரும் இல்லையா divided by 1 plus ஏனா இது minus into minus plus னு ஆயிடும் so tan pi by 3 into tan theta னு வந்துரும் is equal to root 3 so இப்போ இதுக்கு tan pi by 3 க்கு root 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வரும் tan theta plus root 3 divided by 1 minus root 3 tan theta plus இங்க நமக்கு என்ன வரும் tan theta minus root 3 divided by 1 plus root 3 tan theta னு வந்துரும் is equal to root 3 இப்போ இது ரெண்டுத்துக்கும் இது மூணுத்துக்கும் LCM எடுப்போம் so LCM என்ன உங்களுக்கு 1 minus root 3 tan theta into 1 plus root 3 tan theta so this is of the form a plus b into a minus b this is a square minus b square இல்லையா so அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் a square minus b square so 1 square minus root 3 tan theta the whole square so இங்க என்ன வரும் it will be 1 square minus root 3 tan theta the whole square into tan theta இந்த tan theta ஓட மல்டிப்ளை பண்றோம் plus இப்போ இதை இதோட மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா so tan theta plus root 3 into 1 plus root 3 tan theta அடுத்து இதை இதோட மல்டிப்ளை பண்ணனும் so அப்ப என்ன வரும் tan theta minus root 3 into 1 minus root 3 tan theta is equal to root 3 னு வந்துரும் LCM எடுத்துக்கோம் ஓகேவா இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் சோ இது வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் 3 tan square theta னு வந்துரும் சோ இந்த tan theta உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் you'll get it as tan theta minus 3 tan cube theta இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் tan theta plus root 3 into root 3 3 tan theta plus root 3 tan square theta plus so tan theta plus root 3 into tan square theta plus root 3 இப்போ அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் you'll get it as tan theta minus root 3 tan square theta அடுத்தது minus root 3 plus 3 tan square theta divided by கீழ நமக்கு என்ன இருக்கும் 1 minus 3 tan square theta னு வந்துரும் is equal to root 3 ஓகேவா இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுவோம் சோ இத சிம்பிளிஃபை பண்ணுவோம் சோ இங்க plus root 3 minus root 3 கேன்சல் பண்ணிடலாமா அதே மாதிரி plus root 3 tan square theta minus root 3 tan square theta கேன்சல் பண்ணிடலாம் வேற plus tan theta வேற எதுவும் கேன்சல் ஆகுமா இல்ல வேற எதுவும் கேன்சல் ஆகாது சோ இப்போ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும் you'll get it as இல்ல இங்க வந்து एक्चुअली 3 tan theta தான் வரும் tan square வராதுமா ஏனா -√3 into -√3 tan theta வந்து என்ன வரும் 3 tan theta தான் வரும் ஓகே இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுவோம் சோ இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும் இது ஒரு tan theta இது ஒரு tan theta 2 tan theta இங்க ஒரு +3 2 + 3 5 5 + 3 will get it as 8 plus இங்க ஒரு tan theta இருக்கு 9 so அப்ப therefore 9 tan theta minus 3 tan cube theta divided by 1 minus 3 tan square theta is equal to root 3 னு வந்துரும் இப்போ மேல நம்ம ஒரு 3 காமனா வெளியில எடுத்துடலாம் let us take 3 outside so 3 நீங்க காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும் so 3 வெளியில எடுத்துட்டீங்கன்னா you'll get it as 3 tan theta minus tan cube theta
divided by 1 minus 3 tan square theta is equal to root 3 ன்னு வந்துருமா. இந்த 3 இங்கே denominator கொண்டு வந்துருவோம். இது வந்து என்னது, it is tan 3 theta. இதான் ஃபார்முலா படிச்சோம்ல, tan 3 thetaக்கு இதான ஃபார்முலா படிச்சோம். 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை tan 3 thetaன்னு எழுதுறோம். ஸோ இங்கே நமக்கு என்ன வரும், root 3 by 3. root 3 by 3 என்ன வரும், 1 by root 3ன்னு ஆகிடும். ஸோ it is tan 3 theta is equal to 1 by root 3ன்னு வந்துடும். ஸோ which can be written as tan 3 theta is equal to tan pi by 6ன்னு எழுதலாமா. tan 30 degree தானே 1 by root 3. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது, this is of the form. So this is of the form tan theta is equal to tan alpha. அப்போ therefore theta is equal to n pi plus alpha where n belongs to z is the general solution படிச்சோம். ஸோ இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, 3 theta. So 3 theta is equal to n pi plus pi by 6 where n belongs to z. Or in other words theta is equal to n pi by 3 ஏன்னா 3 ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா, plus pi by 18 where n belongs to z is the general solution. So இதுதான் இதோட general solution. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 10th ஒன். ஸோ 10th ஒன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். cos 2 theta is equal to root 5 plus 1 by 4. இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ cos 2 theta is equal to root 5 plus 1 by 4. இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இதுக்கு நமக்கு வேல்யூ தெரியும். இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? இது வந்து cos 36 இல்லையா, the value of this is cos 36. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், cos 2 theta is equal to cos 36 டிகிரின்னு சொல்லலாமா. இப்போ இந்த டிகிரியை நம்ம ரேடியன் மெஷரில் எழுதிக்குவோம். ஏன்னா நம்ம சொல்யூஷனுக்கு எல்லாமே ரேடியன் மெஷரில் தான் எழுதணும், டிகிரி மெஷரில் எழுதக்கூடாது. ஸோ 36 டிகிரி எப்படி நம்ம ரேடியன் மெஷரில் எழுதலாம். ஸோ இட் கேன் பி ரிட்டன் as 36 டிகிரி எப்படி எழுதலாம், இட் கேன் பி ரிட்டன் as 36 into pi by 180ன்னு சொல்லலாமா, pi by 180. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், வில் கெட் திஸ் as 30. ஸோ இங்கே வந்து 6. ஸோ அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ pi by 5 வந்துடும். therefore this we can write it as cos 2 theta is equal to cos pi by 5. cos pi by 5 சொல்லணும். now இது எந்த ஃபார்மில் இருக்குது, cos theta is equal to cos alphaன்ற ஃபார்மில் இருக்கா. ஸோ this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, cos theta is equal to cos alpha. இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன படித்தோம், theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. இதான சொல்யூஷன் படித்தோம். அப்போ therefore இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 theta is equal to 2n pi plus or minus pi by 5 where n belongs to z. Or in other words theta is equal to, so 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா n pi plus or minus pi by 10 where n belongs to z is the general solution. இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 11th ஒன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 cos square theta 2 cos square theta minus 7 cos theta plus 3 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 cos square theta minus 2 cos square x 2 cos square x minus 7 cos x plus 3 is equal to 0. இப்போ இதையே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். let us factorize this. ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், இதை வந்து 2 into 3 is 6. 6 எப்படி -7 வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், -6 - 1ன்னு சொல்லலாமா. ஸோ அப்போ it is 2 cos square x minus 6 cos x minus cos x plus 3 is equal to 0ன்னு சொல்லலாமா. இப்போ இதை இது ரெண்டுத்துலேருந்து 2 cos x வெளியில் எடுத்துருவோம். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் இட் as cos x minus 3 இருக்கும். இது ரெண்டுத்துலேருந்து -1 வெளியில் எடுத்துடலாம். ஸோ cos x minus 3 is equal to 0. அப்போ from this we can say that cos x minus 3 is equal to 0 or 2 cos x minus 1 is equal to 0. ஸோ இதில் first case 1 cos x minus 3 is equal to 0 or in other words cos x is equal to 3. cos x is equal to 3 is solution not possible. ஏன்னா we know that நமக்கு என்ன தெரியும், but we know that minus 1 less than or equal to cos x less than or equal to 1 ன்னு தெரியும். அப்போ therefore solution is not possible or this equation has no solution. This equation has
no solution. ஸோ எக்ஸோட எந்த வேல்யூக்குமே காஸ் எக்ஸ் வந்து 3 வராது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடையாது. அடுத்தது கேஸ் 2 எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸ். ஸோ நமக்கு செகண்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 cos x minus 1 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃப்ரம் திஸ் cos x is equal to 1/2. இது உங்களால் சால்வ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ cos x is equal to cos நமக்கு என்ன வரும், pi/3. இப்போ this is of the form. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது, cos theta is equal to cos alpha. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் படித்தோம், theta is equal to 2n pi plus or minus alpha where n belongs to z. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் படித்தோம். ஸோ இங்கே தீட்டாக்கு பதிலாக we have x. அப்போ x is equal to 2n pi plus or minus pi/3 where n belongs to z is the general solution. ஸோ இதுக்கு ஒன்றே ஒன்று தான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ this is the general solution. ஓகேம்மா. ஸோ மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.